ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்ணன் விளையாட்டு சேனல்ல இருந்து டாக்டர் கல்பனா அர்ஜுன் பேசுறேன். உங்களிடம் சந்தித்தல் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. ஒரு சிறிய ஒரு கதை இப்பொழுது. முயற்சி அப்படிங்கிற தலைப்புல, கழுகு வந்து இறைவனை கிட்ட தினமும் வந்து தியானம் செஞ்சுகிட்டு இருந்துச்சுங்க. தியானம் செய்து தனக்கு தேவையான வரங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. உடனே வந்துட்டு இறைவன் வந்து அதற்கு வந்து செவி சாய்க்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் அந்த கழுகுக்கு ஏற்பட்டுச்சு. உடனே வந்து இறைவன் கிட்ட மறுபடியும் வந்து, "நீங்கலாம் நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுச்சு. உடனே இறைவன் சொல்றாரு, நிச்சயமாக உன்னுடைய வரத்தெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது தினமும் உணவு கேட்குதுங்க. அதுக்கு என்ன கேட்க போகுது இல்லையா? நம்மள மாரி நெறைய விஷயங்கள்லாம் அது கேட்காது. நம்ம நெறையா கேட்போம் கடவுள்கிட்ட. ஆனா அந்த கழுகு வந்து அப்படிலாம் கேட்கல. அப்போ இறைவன் வந்து கட்டாயமா நான் உனக்கு குடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ வேணா வந்து இப்படியே வந்து தியானம் செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு. உடனே கடைசியில வந்துட்டு பார்க்க போனா, ஒரு நாள் வந்து தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு முழு நேரம் வந்துருச்சு. மாலை வேலை ஆயிடுச்சு. இன்னும் உணவு கிடைக்கல. அப்போ இறைவன் கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க, "நீங்க எனக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாமே குடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்வீங்களே, என்ன காணோம்? என்னோட உணவ காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு கழுகு வந்து ரொம்ப வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருச்சு. உடனே வந்து இறைவன் சொல்றாரு, "நான் உனக்கான உணவ வந்து எப்பவோ குடுத்துட்டேன். பின்னாடி நீ திரும்பி பார்த்தியா? உன் பின்னாடி பாரு" அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ தன்னுடைய பின்னாடி வந்து தவளை வந்து இருக்கு. தவளைய பார்த்துட்டு, நம்ம இத கண்டுக்காமயே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்போ இறைவன் சொல்றாரு, "நீ ஒரு சிறிய முயற்சி கூடவா செய்யாம இருப்ப? செய்திருந்தீன்னா உனக்கான உணவு கிடைச்சிருக்கும்ல. அதுக்காக இப்படியேவா இருப்பாங்க? எப்ப பார்த்தாலும் வந்து இறைவனையே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களா? ஆ அதுக்காக என்னையே நினைச்சுட்டு இருக்கிறனால உனக்கு இப்ப வந்து உணவ நீ வந்து அடைய முடியாம போயிருச்சு" அப்படின்னு. இப்போ இது எல்லாமே இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல வந்துட்டு நமக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாமே வந்து ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருந்தா கிடைச்சிரும்னு நினைக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ நம்ம முயற்சி நிச்சயமா தேவைப்படுது. நம்ம